ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமானுடைய ஆயுதாகிரேசனாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வான் பரிபூர்ணமான கிருபையினாலே உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய சந்ததியினர் எல்லோரும் சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்று இங்கே ஜீயர் சுவாமிகள் வேண்டி விண்ணப்பிக்க, அதற்கு சுலபத்தில் தரிசனம் கொடுக்கக்கூடிய சுதர்சன பகவானும் இவருடைய வேண்டுதலையெல்லாம் நான் தலைக்கட்டி தருகிறேன் என்று எம்பெருமான் இங்கே 4 கரங்களுடன் ஒரு இடத்திலும், 8 கரங்களுடன் ஒரு இடத்திலும், 16 கரங்களுடனும் 32 கரங்களுடனும் இங்கே நமக்காக தரிசனம் கொடுத்து நம்முடைய சத்துருக்களை எல்லாம் அழித்து நமக்கு மேன்மேலும் பதவி உயர்வு போன்றதான நல்ல விதமான பாக்கியங்களை வழங்குவதற்கு சித்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், அவருடைய நாமத்தை சொல்லுதல், இது போன்றதான அவருடைய துதிகளை பாடுதல், அல்லது அதை கேட்டாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக நல்வாழ்வு கிடைக்கும் என்பதைத்தான் சொல்லுகிறார். இன்றைய தினம் என்ன பாசுரத்தில் சொல்கிறார்னு கேட்டாக்க, நற்செல்வமாவது உங்களுக்கு கிடைத்து ஸ்திரமாக இருக்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுக்கும்னு சொல்கிறாருங்க. தாவோல்க மண்டலீவத்ருமகணகஹணே பாடவஸ்யேவ வன்னேஹே ஜ்வாலாவிருத்திர் மகாப்தௌ பிரவயசி தமசி பிராதரர்க்க பிரபேபா சக்ரே யாதானவானாம் ஹயகரடகிடா சங்கடே ஜாகடீதீம் பிராஜ்யம் சாவப்ரதேயாத் பதமர பரிஷத் பத்மநாபாயுதஸ்யாம். இங்கே பத்மநாபனுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானே, இப்பொழுது இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் பலனாக எதிர்பார்த்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்ததான பதவியை நீர் அளிக்க வேண்டும், அளித்த பதவியையும் காத்து தர வேண்டும், நற்செல்வமானது அதன் மூலமாக கிடைக்க வேண்டும். அதுதான் செல்வம் கிடைக்கிறதே என்று அதை நாம் ஏடாகுடமான வழியில் நாம் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அந்த செல்வமே நம்மை அழித்துவிடும் என்பதை போலத்தான் இந்த பதவி உயர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் நல்ல வழியிலேயே பெற்று நல்ல வழியிலேயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு யார் உறுதுணையாக இருப்பார் என்று சொன்னால் இந்த தோத்திரத்தை சொல்லக்கூடிய சுதர்சன பகவான் தான். அதனால்தான் அவரை மனதில் வைத்து கொண்டு இந்த தோத்திரத்தை நமக்காக அருளி செய்தார்னு சொல்கிறான். இல்லைன்னா அவருக்கு என்ன பதவி உயர்வு வேணுமா, இல்லைனாக்கா அவருக்கு ஏதாவது இது வேணுமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய மக்கள் எல்லோரும், ஜீவகோடிகள் எல்லோரும் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகு என்று வேதம் சொல்லுகிற மாதிரியாக வேதநூல் பிராயம் 100 இவர்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும். அதற்கான பதவி உயர்வு போன்றதான விஷயங்கள் கிடைக்க வேண்டும். சுதர்சன பகவானே, இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்கள் மூலமாக உமக்கும் உம்முடைய பல்லாண்டு பாடுபவர்களுக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் நல்ல விதமான வாழ்வை கொடுத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறாருங்க. நற்செல்வம் நன்மைகள் பலவிதமானவை பெருக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். தாவோல்க மண்டலீவத்ருமகணகஹணே பாடவஸ்யேவ வன்னேஹே ஜ்வாலாவிருத்திர் மகாப்தோ பிரவயசி தமசி பிராதரர்க்க பிரபேபா சக்ரே யாதானவானாம் ஹயகரடிகடா சங்கடே ஜாகடீதீம் பிராஜ்யம் சாவப்ரதேயாத் பிரதமதி பரிஷத் பத்மநாபாயுதஸ்ய. பத்மநாபனுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானே, இவர்களுக்கு வேண்டியதான நற்செல்வம் நன்மைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அதை ஸ்திரமாக இருக்கும்படியாக பிரார்த்திக்கிறார். நாமளும் அதன்படியே பிரார்த்தித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.